எந்திரிங்க தே, உங்க மருமக வந்திருக்க, எந்திரிங்க. நான் என்ன பண்ணுவேன்? எங்க அம்மா இப்படி கண்ணு முழிக்காம கிடக்காவல. ஏக்கா வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம். என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்லுதா? உன் மாமியார் கண்ணு முழிக்காம கிடக்காவா? நீ பாட்டுக்கு வீட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டு இருக்க. ஆமாக்கா, அதான் பாசமான மகா இருக்கல்ல, அவ பாத்துக்கிடுவா, எனக்கு என்ன. என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்லுதா? ஏக்கா எல்லாம் காரணமா தான் சொல்லுதேன், வாங்க போவோம். என்ன மைனி, எங்க அம்மாவுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியல. நீங்க பாட்டுக்கு விட்டுட்டு போறீங்க. ஆமா, உங்க அம்மா உனக்கு தான் ரொம்ப பிடிக்குமே. அதுவும் எங்க மாமியார் ஒண்ணு செல்லம்மாவளே செல்லம்மாவளேன்னு கூப்பிடுவாள்ல, அதனால இனி நீயே வச்சு பாத்துக்க. இந்த சின்ன பொண்ணுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சு போச்சு? இப்படி பேசிட்டு இருக்கா. இவ மாமியார் இவ மேல நல்ல பாசமா தானே பேசிட்டு இருப்பாவோ. இப்ப அம்மா கிட்ட தள்ளிக்கிட்டு வீட்டுக்கு போலாம்ல நினைச்சிட்டு இருக்கா. எம்மாடி சம்மந்திகாரி, வீட்டுல இருந்து உனக்கு பிடிச்ச பொருள் எல்லாம் எடுத்துட்டு போன்னு சொல்லும் போது எல்லாத்தையும் எடுத்துட்டு ஆட்டையை போட்டு வந்திய. உங்க அம்மாவையும் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதனால நீயே வச்சுக்க. மைனி என்ன சொல்லுதியா? அன்னைக்கே சொன்னேன்ல, வயசான காலத்துல எங்க அம்மாவை நான் தான் வச்சு நல்லபடியா பாத்துக்கிடுவேன்னு. இப்போ உங்க அம்மாவுக்கு நல்ல வயசாயிட்டுல, நீயே வச்சு நல்லபடியா பாத்துக்க. ஆஹா, நாம ஒரு சும்மா டயலாக்குக்காக அப்படி சொன்னோம். கடைசில எங்க மைனி என் தலையிலேயே மிளகா வரைச்சிட்டாவல. வாங்கக்கா போவோம். சின்ன பொண்ணு, ஏக்கா உங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாது, வீட்டுக்கு வாங்க நான் சொல்லுறேன். அவரவர் எடுக்கக்கூடிய முடிவு எனக்கு எப்பவுமே சாதகமா தான் அமையும். என்னது முடிவா? எம்மா என்ன விட்டு போயிட்டியா இருக்கியாமா? ஒண்ணுமே தெரிய மாட்டாக்க. சின்ன பொண்ணு, உங்க மாமியார் வலிக்கு விழுந்து மூச்சு பேச்சு இல்லாம கிடக்காவோ. இந்த நேரமா பார்த்து வாங்கக்கா வீட்டுக்கு போலாம், வாங்கக்கா வீட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டே இருக்கா. உங்க மாமியாருக்கு என்னாச்சுன்னு பாப்போம் வா. ஏக்கா சொல்லுதம்லக்கா, கேளுங்க, வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம். இப்ப நான் என்ன ஒத்தையில காட்டுக்குள்ளே எங்க மாமியாரை விட்டுட்டு போவோம்னு சொல்லிட்டு இருக்கேன். மவ கிட்ட தானே, மவ நல்லபடியா பாத்துக்கிடுவா. இங்க பாரு சின்ன பொண்ணு, என்ன இருந்தாலும் நீ இப்படி எல்லாம் பேசுறது தப்பு. நானும் இவ்வளவு நேரமா நீ சொல்லதை கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா அதுக்கு நீ இப்படியா? நாம எல்லாரும் சேர்ந்து தானே உன் சம்மந்தியாரி வீட்டு பால் காய்ச்சிக்கின்னு வந்தோம். இப்ப என்னடானா உன் மாமியார் மூச்சு பேச்சு இல்லாம கிடக்காவோ. அவங்களை இப்படியே விட்டு விட்டா நம்ம வீட்டுக்கு போக முடியும்? ஏக்கா நான் சொல்றத கேளுங்கக்கா, இதுல ஒரு விஷயம் இருக்கு, நான் வீட்டுக்கு போய் சொல்லுதேன். பாரு சின்ன பொண்ணு, என்ன விஷயமா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கிடலாம். அதுக்குன்னு உன் மாமியாரை இப்படி விட்டுட்டு போக முடியுமா? இதுக்கு முன்னாடி எவ்வளவு பிரச்சனை பண்ணினாலும் இப்ப கொஞ்ச நாளா உன் மாமியார் உங்ககிட்ட நல்லபடியா தானே நடந்துக்கிட்டாவோ. நீயும் எத்தேன்னு மாமியார் மேல நல்ல பாசமா தானே இருந்தா. ஆனா இப்ப உங்க மாமியாருக்கு சூழ்நிலை சரியில்லை. இந்த மாதிரியான நேரத்துல இப்படியே விட்டுட்டு போனா சரியா இருக்காது சின்ன பொண்ணு. எம்மா கண்ணை விழிச்சு பாருமா. அங்க பாரு சின்ன பொண்ணு, உன் சம்மந்திகாரி கிடந்து கதறிட்டு கிடக்கா. உன் மாமியார் கண்ணு முழிக்கலன்னு நீ என்னடானா அப்படியே வீரப்பு பிடிச்ச மாதிரி இருக்கா. ஏக்கா இங்க பாரு சின்ன பொண்ணு, எக்கா சொக்கான்னு அப்புறம் சொல்லிக்கிடலாம். முதல்ல உன் மாமியாரை போய் பாரு. ஏக்கா நீங்க விஷயம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்குதியா, வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம். எம்மா எம்மா சத்தம் கொடுக்கியே. எம்மா கண்ணை முழிச்சு பாருமா. என்ன பண்ணி உன் மாமியார் சத்தம் கொடுக்காவ பாரு. ஏக்கா அவங்க சத்தம் கொடுத்தா என்ன, கொடுத்தாட்டி போனா எனக்கு என்ன? யாத்தாடி இந்த சின்ன பொண்ணு ஏன் இப்படி இருக்கா? நம்மளே கோவப்பட்டு பேசி அவ புரியாமல பேசிக்கிட்டு இருக்கா. எனக்கு என்னாச்சு? நான் எங்க இருக்கேன்? ஆஹா, பரிமள பாட்டி, எனக்கு என்னாச்சு? நான் எங்க இருக்கேன்னு கேட்காவோ. அப்படினா பரிமள பாட்டிக்கு எல்லாம் மறந்து போச்சா? எம்மா எம்மா கண்ணு முழிச்சு பாத்துட்டியா? எம்மா நீ ஏன் வீட்ல தான் இருக்க? உனக்கு ஒண்ணு இல்ல, நீ நல்லா தான் இருக்க. நான் எங்க இருக்கேன்? அட ஆமா, வலிக்கு விழுந்து தள்ள அடிபட்டதுல எல்லாம் மறந்து போயிட்டு போலுக்க. எம்மா உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? ஓ செல்லம்மாவா, என்ன கூட உனக்கு ஞாபகம் இல்லையாமா? சின்ன பொண்ணு, உன் மாமியார் பேசுறத பார்த்தா ஒண்ணுமே ஞாபகத்துல இல்ல போலுக்க. என்னன்னு தெரியலையேக்கா. பேசாம ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருவோமா? எம்மா எம்மா நான் தாமா உன் மாமா மேனகா. ஓ செல்லம்மாவாமா, என்ன கூட உனக்கு அடையாளம் தெரியல. எடி எனக்கு தான் கண்ணு தெரியலையா, இல்லனா காது தான் கேட்காம போயிட்டா. இப்படி கிடந்து சத்தம் போட்டு நடக்கா. எம்மா அப்ப உனக்கு என்ன நல்ல அடையாளம் தெரியுதா? ஆமாடி கூர்கட்டவளா, உன்னை பார்த்து எனக்கு அடையாளம் தெரியாமலா இருக்கு. எப்பாடா எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஏக்கா எங்க மாமியாரை பாத்தியலா, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போக வேண்டிய அவசியமே இல்ல. சரி சின்ன பொண்ணு, அதெல்லாம் இருக்கட்டும். இப்பதான் உங்க மாமியார் கண்ணு முழிச்சிட்டாவல்ல, வா அவங்களையும் சேர்த்து கூட்டிட்டு வீட்டுக்கு போவோம். ஏக்கா அந்த ஒரு வார்த்தையை மட்டும் என்கிட்ட சொல்லாதீங்க, நான் கேட்கவே மாட்டேன். என்ன சின்ன பொண்ணு இப்படி ஏட்டிக்கு போட்டியா பேசிட்டு இருக்கா? எவ்வளவு திமிரிய மைனிகாரிக்கு. ஏம்மா நீ மெதுவா அப்படியே எந்திரிச்சு உட்காருமா. என்னடி உன் மைனிகாரி அந்த மரகதத்துக்கிட்ட ஏதோ குசு குசுன்னு பாடு பேசிட்டு இருக்கா? அதான் உன் பாசமான மருமவா எல்லாம் உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கா. என்னது என்ன பத்தியா? ஆமாம்மா, உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க அடுக்கால வலிக்கு விழுந்துட்டேல, அந்த ஆளடி மூச்சு பேச்சு இல்லாம கிடந்த பத்துக்க. அப்படியேடி மூச்சு பேச்சு இல்லாமல கிடந்தேன்? ஆமா, காமணி நேரம் கழிச்சு இப்பெல்லாம் எந்திரிச்சிருக்க. நானும் உனக்கு என்னதோ ஏதோ ஆயிட்டுன்னு எவ்வளவு பயந்துட்டு கிடந்தேன் தெரியுமாமா? மரகதக்கா சொல்லுதாவோ மைனிகாரிட்ட, உங்க மாமியார் மூச்சு பேச்சு இல்லாம கிடக்காவோ, நம்ம ஆஸ்பத்திரிக்காவது கூட்டிட்டு போவோம், இல்லனா வீட்டுக்காவது கூட்டிட்டு போவோம்னு சொல்லுதாவம்மா. அதுக்கு மைனிகாரி, நான் என்னத்துக்கு இவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம், அவ மகளே பாக்கட்டும் அப்படின்னு உன்னை இங்கே விட்டுட்டு போலாம்னு பார்த்தாவம்மா. அப்படியே சொன்னா? ஆமாம்மா, அப்படிதாம்மா சொன்னாவோ. நீ வேணும்னா மரகதக்கா கிட்ட கேட்டு பாரு.
மைனி சொல்லுதாவோ உனக்குதான் உங்க அம்மாவை நல்லா பிடிக்குமே, இனி வயசான காலத்துல நீயே வச்சு பாரு, நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டே போக மாட்டேன்னு சொல்லுதாவுமா. அப்படியே அவ சொன்னா? ஆமா, இப்பதான் கொஞ்ச நாளா உன் மருமக மேல ஓவரா பாசம் காட்டிட்டு இருந்தேல்ல, அதான் அவ திருப்பி அப்படியே உன் மேல பாசத்தை காட்டுதா. என்னடி இப்படி சொல்லுதா? என் மருமக அந்த மாதிரி எல்லாம் பேசிருக்க மாட்டாளாடி, என்ன நல்லபடியா தானே பாத்துக்கிட்டு இருந்தா. ஆமா, உன்னை நல்லபடியா பாத்துக்கிட்டதுதான் நானும் இவ்வளவு நேரமா பார்த்தனே. சரி, மயக்கம் போட்டு விழுந்து கிடக்காவல, ஆஸ்பத்திரிக்காவது கூட்டிட்டு போவோமா மேனகான்னு என்கிட்ட மைனி ஒரு வார்த்தை கூட கேட்கலாமா. சும்மா அப்படியே சீனு போடுறதுக்காக ஒரே ஒரு நேரம் மட்டும் ஏத்தே கண்ணு முழிச்சு பாருங்கன்னு சொன்னாவோ, அவ்வளவுதான். அதுக்கு அப்புறத்துல இருந்து மரகதக்கா வாங்க வீட்டுக்கு போவோம், வாங்க வீட்டுக்கு போவோம், இந்த அக்காவை தான் வீட்டுக்கு கூட்டிட்டே இருக்காவோ. மைனிகாரிக்கு உனக்கு என்னாச்சு ஏதாச்சும்னு கவலையே இல்லம்மா. இதுக்குதான் சொன்னேன் மருமகளா நடத்துன்னு. நீ கேட்டியா? கடைசி காலத்துல நீ செத்து கிடந்தா கூட உன்னை பார்க்க மாட்டாவமா. இப்பயாவது புரிஞ்சிக்க உன் மருமகளை பத்தி. சின்ன பொண்ணு, நான் சொல்லதை கேளு சின்ன பொண்ணு, உன் மாமியாரை கூப்பிடு, நம்ம வீட்டுக்கு போவோம். அக்கா, அதான் கொஞ்ச நேரமா சொல்லிக்கிட்டே இருக்கோம்ல உங்ககிட்ட, அந்த ஒரு வார்த்தையை மட்டும் என்கிட்ட சொல்லாதீன்னு. என்னத்துக்கு நீ உன்கிட்ட சொல்லணும்? மருமகனோட பாசத்தை பொழிஞ்சிக்கிட்டு இருந்தேன், ஆனா நீ என் மேல எவ்வளவு அக்கறை இருக்குன்னு இப்ப நீ காட்டிட்டேல்ல. எம்மா, நான் சொல்ல நீ நம்பவே மாட்டேல்ல, இப்போ உன் மருமக லட்சணத்தை பாத்துட்டேல்ல. ஆமாடி, நாம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்கும்ல, அது மாதிரி தானே இருக்கு. இங்க பாரு மேனகா, நீ என்ன சொன்னாலும் சோக்கேடு பிடிச்சவங்க எல்லாம் வீட்டுக்கு என்னால கூட்டிட்டு போக முடியாது. என்னடி சோக்கேடு பிடிச்சவளா? ஆமா, நீங்க தானே இப்ப சோக்கேடு பிடிச்சு போய் கிடக்கிய. மைனி, வார்த்தை அளந்து பேசுங்க. போமா, போய் ஒரு டேப் இல்லனா ஸ்கேல் எடுத்துட்டு வா, நான் அளந்து பேசுவேன். திமிரு பிடிச்சவ எப்படி பேசுதா பாத்தியம்மா? என்ன பாத்தல சொல்லுதா சோக்கேடு பிடிச்சவனே? செம்மா, குறுக்கு வலிக்க என்னமா ஆச்சு? கீழ வலிக்கி விழுந்ததுல குறுக்கு எலும்பு ஏதாவது ஆயிட்டு நினைக்க முடி, குறுக்கெல்லாம் வலிக்கி. அப்ப நான் சொன்னது என்ன பொய்யா? இதுக்கு தான் சொன்னேன் சோக்கேடு பிடிச்சவங்கன்னு. சின்ன பொண்ணு, என்ன பேசுதுன்னு புரிஞ்சு பேசு, நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு பேசிறத. அவங்க உன் மாமியாராக்கும். மாமியாரா இருக்கிறதுனால தான் இவ்வளவு நேரமா நின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். கோவப்படாத சின்ன பொண்ணு. ஏக்கா, நீங்க இதுல டென்ஷன் ஆவதுக்கு ஒண்ணு இல்ல, கொஞ்சம் அமைதியா இருங்க. இவா ஒருத்தி சூழ்நிலையும் புரிஞ்சிக்க மாட்டேங்க, நாம சொல்லதையும் கேட்க மாட்டேங்க. எத்திமர் பிடிச்சவா, இப்படி பேசிட்டு இருக்கியா? நீ எப்பவுமே இப்படி இளமையா இருப்பியோ? என்ன மாதிரி உனக்கு வயசாகும்ல, அப்பதான் டீ ஏன் நிலைமையும் உனக்கு தெரியும். இங்க பாருங்க டே, உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்ல. இங்க பாருங்க எனக்கா, கடைசி காலத்துல எங்க அம்மா நான் தான் நல்லபடியா பாத்துக்கிடுவேன்னு பெரிய சவுடெல்லாம் விட்டல, இப்ப நீயே பாத்துக்க. மைனி, பேசாம இருடி, என்னதுக்கு அவளை போட்டு மைனி பைனின்னு கிடக்க? என்ன பார்த்து சோக்கேடு பிடிச்சவனே சொல்லிட்டாலடி. என்னைக்கு இருந்தாலும் அது என் வீடுதான், ஆனா நீ இப்ப கூப்பிட்டா கூட நான் உன் கூட வர மாட்டேன்டி. ஆஹா, சின்ன பொண்ணுதான் புரியாம பேசுதவனா, அவன் மாமியாரும்ல இப்படி பேசுதாவோ. மைனி திரும்ப அதே தான சொல்லிட்டு இருந்தாவோ, இப்ப எங்க அம்மாவும்ல இப்படி சொல்லுதாவோ. என்ன பாத்துக்கிறதுக்கு ஒண்ணு விட்டங்க வேற யாருமே இல்லன்னு நினைச்சிட்டேடி. என் செல்லம்மாவா இருக்கா, என்ன எப்படி தங்க தட்டுல வச்சு தாங்குவான்னு தெரியுமாடி உனக்கு? ஆமா, செல்லம் அவளுக்கு தானே என் கூட பீரோல இருந்து அவளுக்கு பிடிச்ச துணியை எனக்கு தெரியாம எடுத்து கொடுத்திய. ஆமாடி, அப்படிதான் எடுத்து கொடுப்பேன். ஒரு துணி மட்டும் என்ன, பீரோவே நவுட்டிட்டு வந்து அம்மா கிட்ட கொடுப்பேன்டி. ஆமா, பீரோவை நவுட்டிட்டு வந்து அப்படி கொடுக்க போறாவோ, அதையும் நான் பார்க்க தானே போறேன். சின்ன பொண்ணு, கொஞ்சம் பொறுமையா பேசி, சண்டை கிண்ட போடாதீங்க. பாத்தேலக்கா, என்ன அமைதியா பேசுன்னு சொன்னேன்ல, எங்க மாமியார் மட்டும் என்கிட்ட எப்படி பேசிக்கிட்டு இருக்கவனு. அவ என்னமோ சொல்லிட்டு போட்டும், நீ கொஞ்சம் பொறுமையா இரு. கீழே வலிக்கு விழுந்து மண்டையில அடிபட்டதுல மூளை கலங்கி போயிட்டுன்னு நினைக்கேன். ஆமாடி, எனக்கு மூளை கலங்கி வந்து போச்சு. இப்ப நீ என்ன பாத்துக்கிட போற? எம்மா, நீ சொன்னது சரி. உன் மைனிகாரியை பத்தி நான் என்னமோ ஏதோ நினைச்சிட்டு இருந்தேன், இப்ப எப்படி எல்லாம் எடுத்துருந்து பேசுதான்னு பாத்தியா? எம்மா, அதெல்லாம் இருக்கட்டும்மா. இன்னைக்கு தானே வீட்டுல பால் காய்ச்சிருக்கோம், பொருள் எல்லாம் எடுத்து வைக்க வேண்டி இருக்குமா. நீங்க இருந்தேன்னா தூசி எல்லாம் பட்டு உனக்கு உடம்பு சரியில்லாம ஆயிரும். அதனால என்னடி உன் மைனிகாரியோட என்ன போக சொல்லுதியா? அப்படி இல்லம்மா, நீ கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இருன்னு சொல்லுவேன், வேற ஒண்ணு இல்ல. யாரு என்ன சொன்னாலும் இவ கூட நான் போவே மாட்டேன்டி. முன்னாடியே நீ என்ன சொல்லுவ, வயசான காலத்துல என் வீட்டுக்கு வந்துருமா, நான் தான் உன்னை நல்லபடியா பாத்துக்கிடுவேன்னு. அன்னைக்கு எனக்கு புரியல, இப்பதான் எனக்கு புரியுது. ஆகா, என்ன பாக்கிறதுக்கே ஒரு ஆள் வேணும், இப்ப எங்க அம்மா வேற நான் பாத்துக்கிடணுமா? நமக்கு நாமளே ஆப்பு வச்சுட்டோம் போலுக்க. என்னடி நெட்ட கொச்சி, இன்னும் பாத்துக்கிட்டே நிக்க? கிளம்புடி. நீ என் கால்ல விழுந்து கதறினா கூட இனிமேல் நான் அந்த வீட்டு பக்கமே வர மாட்டேன்டி. ஆமா, உங்க கால்ல விழுந்து நான் கதற போறேனாக்கும், இருங்க உங்க அம்மாவா வீட்லயே. ஆமாடி, நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் என் அம்மா வீட்ல தான் இருக்க போறேன். மக்கா மேனகா, குறுக்கு ஒரே வலி எடுக்க பத்துக்க, கொஞ்சம் வெண்ணி வையா, ஒத்தடம் கொடுக்கணும். சரிம்மா. பாத்தியாடி, என் அம்மாவை என்ன எப்படி பாத்துக்கிட்டானே? அவகிட்ட எள்ளுன்னு சொன்னா எண்ணெயா வந்து நிப்பா. குறுக்கு வலிக்கு வெண்ணிய போடுன்னு சொன்ன உடனே எப்படி கிளம்பிட்டான்னு பாரு. வாங்கக்கா, நம்ம போவோம். சின்ன பொண்ணு, நான் சொல்லத கொஞ்சம் கேள. உங்க மாமியார் தான் ஏதோ குத்திக்கிட்டு மாதிரி பேசுதவனா, நீயும் அதே மாதிரி இருந்துறாத. ஏதோ கோவத்துல ஒன்னு ரெண்டு வார்த்தையை விட்டுட்டாவோன்னு சொல்லிக்கிட்டு அவங்கள இப்படியே மகா வீட்டுல விட்டுட்டு போக முடியாது சின்ன பொண்ணு, அதெல்லாம் ரொம்ப தப்பாக்கும். நீதான் சின்ன பொண்ணு உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உங்க மாமியாரை நல்லபடியா பாத்துக்கிடணும். ஏக்கா, உங்ககிட்ட எல்லாம் விளக்கம் சொல்லிட்டு இருக்க முடியாது, வாங்க போவோம். சின்ன பொண்ணு, கொஞ்சம் நில்லு, நான் சொல்லத கேளு. ஏக்கா, முதல்ல நான் சொல்லத கேளுங்க, வாங்க போவோம். ஏ சின்ன பொண்ணு, கொஞ்சம் நில்லு. போக்கெடுத்து வா, போயிட்டா போட்டு. ஏடி, நீ இப்படி நின்னுட்டே நிக்க? போ, போய் வெண்ணிய போடு. எங்க மாமியாருக்கு வேலை
இன்னைக்கு எங்க அம்மாவுக்கு மத்தியானம் பிரியாணி செஞ்சு கொடுக்கலாம். மாமியார் மருமகளும் சண்டை போட்டதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கு. வெண்ணி, நான் வைக்க போறேன் சுடு தண்ணி. சின்ன பொண்ணே, ஆனாலும் உன் மாமியார உன் சம்மந்திகாரி வீட்டுல விட்டுட்டு வந்தது தப்பு. இப்ப கூட சொல்லுது சின்ன பொண்ணு கேளு, நான் இங்கேயே இறங்கிக்கிடுவேன். நீ போய் உன் மாமியார கூட்டிட்டு வா முதல்ல. ஏக்கா நீங்க சொல்றதையெல்லாம் நான் ஒரு நாள் கூட கேட்காம இருந்திருக்கேனாக்கா? அதான் சின்ன பொண்ணு, எனக்கு ஒண்ணும் புரியல. நான் சொல்ல சொல்ல கேட்காம நீ பாட்டுக்கு உன் மாமியார உன் சம்மந்திகாரி வீட்டுல விட்டுட்டு வந்துட்டியே. எல்லாம் ஒரு காரணமா தான்க்கா. ஒரு சின்ன வேலை இருக்கு பாத்துருங்க, அதை மட்டும் முடிச்சிட்டோம்னா அப்புறம் என் பிரச்சனை எல்லாம் சரியாயிரும். அப்படி என்ன வேலை சின்ன பொண்ணு? முதல்ல உன் மாமியார வீட்டுக்கு கூட்டிட்டு வா, அதுக்கப்புறம் அந்த வேலையெல்லாம் பாத்துக்கிடலாம். ஏக்கா நான் தேடி வந்த ஆளு கிடைச்சாச்சு. என்னது தேடி வந்த ஆளா? என்ன சின்ன பொண்ணு சொல்லுதா? அதான் இப்ப நேர்லயே பாக்க போறீல. எப்பாடா பேச்சோட பேச்சா, எப்படியோ 2 பார்சல் சாப்பாடா மேனகா வீட்ல இருந்து ஆட்டைய போட்டுட்டு வந்துட்டோம். இப்ப ஒரு பார்சல் சாப்பிட வேண்டியதா, இன்னொரு பார்சல் சாயங்காலம் சாப்பிட வேண்டியதா. ஏன்னா வயிறு பசிக்கும்ல. லில்லி மலருக்கு கொண்டாட்டம் உன்னை பார்த்ததிலே. பாத்தேலக்கா நம்ம சமஸ்தானத்தை? யார சொல்லுதா சின்ன பொண்ணு? அங்க பாருங்க, நல்ல பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு கிடக்காத. யாரு? நம்ம கீதால? ஆமாக்கா, அந்த 4 முடி கீதாவை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன சின்ன பொண்ணு இவ்வளவு கோவமா இருக்கா? கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்கக்கா, பண்றதையும் பண்ணிவிட்டு டான்ஸ் ஆடிட்டு கிடக்கே டான்ஸ். செர்ரி பழத்துக்கு கொண்டாட்டம் இந்த சாப்பாட்டை பார்த்ததிலே. கொண்டாட்டமா கொண்டாட்டம். இன்னைக்கு 4 முடிக்கு திண்டாட்டம் தான். ஏக்கா கொஞ்சம் வண்டியை விட்டு இறங்கி நில்லுங்க. சரி சின்ன பொண்ணு. லில்லி மலருக்கு இன்னைக்கு திண்டாட்டம் தான்.